அந்த மூதேவிக்கு பேர் முருகனா. நம்மளை விடுங்க, முருகன் எவ்வளோ மூட் அவுட் ஆகிருப்பான். எவன்டா இவனுக்கு என் பேரை வச்சதுன்னு எவ்வளவு காண்டாங்க. இவனையெல்லாம் எங்கே தெரியுமா அழகு குத்தி அழகு பார்க்கணும். அங்கே அப்படியே கொக்கியை மாட்டி மேலே அந்த தசாவதாரத்தில் அந்த கம்மலை கும்பிட்டுக்கிட்டே இருப்பாப்புல, அந்த மாதிரி ஸ்லோலிங்கில் சுற்றி ஒன்று. அதில் இவர் ஆசிரியர், தலைமை ஆசிரியர், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். தொடக்கப்பள்ளினா என்னன்னு தெரியும் இல்லையா? அதாவது ஒரு 10வது வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள், அந்த 10வது வரைக்கும் படிக்கிற பிள்ளை, சாரி 10 வயசு வரைக்கும் படிக்கிற பிள்ளை, அதிகபட்சம் ஒரு 4 இல்லாட்டி 5 இவ்வளோதான் அந்த பிள்ளைய படிக்கிற ஸ்டாண்டர்டு. அதுதான் தொடக்கப்பள்ளி. ஆக்சுவலி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதான் அந்த சின்ன குழந்தைங்கள தயார் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துக்கு எவ்வளோ பொறுப்பான ஒரு ஆளை போட்டிருக்காங்கல்ல. போட்டதை பற்றி பிரச்சனை இல்லை, ஒவ்வொருத்தரையும் நம்ம பின்னாடியேவா போய் கவனிக்க முடியும். அதில் 2014 ஒரு கம்ப்ளைண்ட், அதில் 1 2 ஒரு 6, நமக்கு தெரிஞ்சு 6 குழந்தைங்கள, 6 நமக்கு தெரிஞ்சு, தெரியாமல் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதில் இந்த 6 பிள்ளைங்களும் அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு பிள்ளையோட பாட்டி போய் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2014. அது இப்போ தீர்ப்பாக இருக்கு. அந்த சொட்டை ஃபீல் பண்ணி அழுகுதான். என்ன தண்டனைன்னா 47 வருஷம் ஆயுள் தண்டனை, அதான் அந்த சிறையில் இருக்கணும். அது இல்லாமல் ஒரு 69,000 ரூபாய் அபராதம் இது போட்டிருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இவனையெல்லாம் எதுக்கு நீங்கள் செயலில் சோறு போட புரியலா, இந்த தண்டனையெல்லாம் இது அவனுக்கு தேவையா, வளர்க்க புரியல. தூக்கு தண்டனைன்றது நிமிஷத்தில் முடிச்சிடும். உண்மையிலேயே இதெல்லாம் என்ன பண்ணணும், இவன் சீக்கிரம் சாகக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டியும். ஏன்னா உள்ளுக்குள்ள கொலை பண்ணிட்டு போனால் கூட, ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டு போனால் கூட, இந்த மாதிரி ஏதாவது சேட்டப் பண்ணிட்டு உள்ளே போனான்னு வைங்கள, அவனுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு. ஏன்டா நாம் வாழ்கிறோன்னு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொண்டு போவாங்க. ஆனால் இதில் 2 கொடுமையான விஷயம். ஒன்று, அந்த குழந்தைங்க இருக்குல்ல, எப்படியும் ஒரு அந்த 9 வயசு 8 வயசு 10 வயசு அந்த வயசு பிள்ளைங்களை தான் அவன் ஏதாவது பண்ணியிருப்பான். 2014 போட்டதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அப்போ எதுவும் விவரம் தெரியலனாலும் இன்னைக்கு அந்த பிள்ளைங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? 2024 அந்த கேஸை நடத்தி இப்பேற்பட்ட ஒரு வேலையை பார்த்தவனுக்கு 10 வருஷம் கேப் இருக்கு. இந்த 10 வருஷத்துல அவன் செத்து போயிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்று ஆயிருக்கலாம். அப்போ அவனுக்கு தண்டனையே கிடைச்சிருக்காது இல்லை. இப்போ பை காட்ஸ் கிரேஸ் அவன் இருக்கான், உள்ளே போகிறான். இனிமேல் அவன் எவ்வளோ நாள் இருக்க அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அவன் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. முடிஞ்சால் அந்த 47 வருஷமாக அவன் உள்ளே இருக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த 47 வருஷம் அவன் உள்ளே நம்ம தூக்கி போட்டோம், அவன் உசோட இருக்கான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நன்னடத்தை காரணமா, அதாவது தலைவர்கள் பர்த்டே அது இதுன்னு எதையாச்சும் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டா என்னத்துக்கு ஆகுது? இப்போ ஒரு சாதாரணமான இது அவனுக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அவன் ஒரு ஸ்கூல் டீச்சரு, அவனுக்கு வெறும் ஒரு இமேஜ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவனாலேயே ஒரு விஷயத்தை 10 வருஷம் ட்ராக் பண்ண முடியும்னா, பண பலம் இருக்கிறவன், அரசியல் பலம் இருக்கிறவன், சமுதாயத்தில் பெரிய ஆள் பலம் இருக்கிறவன், பின்னாடி ஒரு கூட்டம் வச்சுருக்க, இவங்களும் எவ்வளவு ஈஸியாக எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடலாம்ல. இல்லை, அங்கே தான் மனசு சங்கம். இவனா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, உடனுக்குடனே இந்த அரபு நாட்டிலலாம் வர்ற மாதிரி பண்ணலாம். ஆனால் அது எப்படி பண்ணணும்னா, அரபு நாட்டில் வர்ற மாதிரியே பண்ணணும், பப்ளிக்கில் பண்ணணும். ஆனால் நம்ம நாட்டில் அதுக்கு பண்ணணும்னு நினச்சாலும் இடம் கிடையாது. தனியாக நம்மளால் எதையும் கையிலையும் பிடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க, இது வரைக்கும் அவன் சம்பாதிச்சது, அவன் பேரில் உள்ளது எதுவுமே அவனுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் இது பாசிபிள். கவர்மெண்ட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணுன்னு இருக்காங்க, அது கொடுக்கணும், தனியாக கொடுக்கணும். ஏன்னா அவன் விளையாடுனதுக்கு இவங்க வரி கட்டுறாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாது. இத்தனை வருஷமாக அவன் ஃபேமிலி கூட இருந்திருக்குல்ல, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது சில பேர். அந்த சப்போர்ட் பண்ண அந்த நாய்ங்களை தான் அதையும் சேர்த்து அவனும் ஒரு குற்றவாளி தானே, ஆனால் நம்ம கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குது பாருங்களேன்.
பரவாயில்ல, அதாவது லேட்டாக கிடைக்கிற நீதி வேஸ்ட்டு அப்படிமா. ஆனால் பரவாயில்லப்பா, ஆனால் இந்த நீதியை வெளியில் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. சம்பவம் நடந்தால் மட்டும் ஆளுக்கு நீ நான் போட்டி போட்டு காமிக்கிறோம்ல, இந்த விஷயத்தை பற்றி பேசணும்.